3 சிலிண்டர் இப்போதைக்கு ஓகே. ஆனால் படிப்படியாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லாததுக்கு இது எவ்வளோ மேல் இனிமேல் தராததுக்கு 3 கொடுக்குறாரு. இன்னும் 6 சொன்ன மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். முழுசாக செய்யலை, இதெல்லாம் செய்கிறாரு. இதுக்கு முன்ன இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்ன ஆட்சி ஆண்டவங்க என்ன பண்ணாங்க? இது ஆரம்ப கட்டத்தில் 3 தரன்னு அறிவிச்சிருக்காரு. எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும். மறுபடியும் 6 சிலிண்டர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த 20,000த்துக்கு வருமானத்துக்குள்ள மட்டும் கொடுக்கங்கிறது மட்டும் சரியில்லை. தேவைப்பட்டவங்க ஏசில இல்லைன்னா அந்த பஸ்ஸுக்கு வந்து காத்திக்கினே இருக்கணும். அது நம்ம வேலைக்கு போறேம்மா. இப்போ அவர் சொன்ன ஒரு பஸ் வராது, டீலர்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ என்ன செய்வேன், டீலர் ஏறி தானே போனோம். என்ன வேலை விஷயம்ச்சே வேலைக்கு பார்க்கணும். ஆனால் இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு இவர் அறிவிச்சிட்டாரு. அது அறிவிச்சது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். நம்மளோட மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு கூட்ஸை கையாளாகிறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. பரந்தூர் தான் அக்யூரேட்டா சேட்டலைட் பாயிண்ட்டுக்கு கிடைச்ச ஏரியா. எங்க 5000 ஏக்கர்ஸ் இன்னைக்கு வந்து 5000 ஏக்கர் உங்களுக்கு எங்க சென்னையை சுத்தி கிடைக்குது சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அப்படியே பார்த்தாலும் அந்த 5500 ஏக்கருக்கு பரந்தூர் மாதிரியே அதுல வந்து விவசாயங்கள் இடம் வரும். அது இல்லாம ஏரிகள் வரும், குளங்கள் வரும். திருப்பி புதுசா பார்த்தாலும் அந்த பார்க்குற இடம் இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணணும். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 3 அறிவிப்புகளை சட்டசபையில சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் வந்து விரிவாக்கம் செய்யப்படுது. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் முதல் கட்டமா கொடுக்கப்படும். இதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்புகள் மக்கள் மத்தியில எப்படி எதிரொலிக்குது, இதை வரவேற்கிறாங்களா அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிலிண்டர் 6 கொடுக்கறதா சொன்னாங்க, ஆனா இப்ப 3 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை வந்து எப்படி பாக்குறீங்க? இது ஆரம்ப கட்டத்தில் 3 தரன்னு அறிவிச்சிருக்காரு. இப்போது நம்ம முதலமைச்சர் விஜய் சார் இப்போ தான் வந்திருக்காரு. இதனால் இதை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும். மறுபடியும் 6 சிலிண்டர் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 20,000த்துக்கு வருமானத்துக்குள்ள மட்டும் கொடுக்கங்கிறது மட்டும் சரியில்லை. எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு அட்டைகளுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்ப ஆரம்பத்துல 6 சொன்னாரு, வெறுப்ப 3 சொல்றாரு, மாத்தி வாக்குறுதிகளை மாத்துறாருன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க. அவர் ஏற்கனவே எனக்கு 1 வருஷம், எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவிப்பு வர வைக்கிறோம். எதுக்கு வர வைக்கிறோம்? 6 சிலிண்டர் தரேன்னு தான் சொன்னாரு. இப்போ அந்த 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாருல, சொன்னதை செய்யறாருல. இப்ப சொன்னதை முழுசா செய்யலன்னு சொல்றாங்களே. முழுசா செய்யல, இதெல்லாம் செய்யறாரு. இதுக்கு முன்ன இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்ன ஆட்சி ஆண்டவங்க என்ன பண்ணாங்க? இந்த 3 சிலிண்டருக்குமே 2.5 லட்சம் அதுக்கு மிகாமல் வாங்குறவங்களுக்கு தான் இது பயனடைய முடியும்னு ஒரு நிபந்தனைகளோட சொல்லியிருக்காங்க. இந்த நோட தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா அது ஃபுல்லா முழுக்கமா சொல்லல. அதுக்குள்ள விமர்சனம் தானே சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேரது 6 சிலிண்டர் தான் சொன்னாரு. ஆனா 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாருல்ல, கொடுக்கறதானே செய்யறாரு. அதெல்லாம் சொல்றாருல, சட்டசபையில சொல்லிக்கிறாருல. கண்டிப்பா வரவேற்கிறோமா. 3 சிலிண்டர் ஆச்சே. இப்ப 6 சொல்லிட்டு இப்ப 3 சொல்றாரு, சொன்னதை மாத்தி செய்யறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. நீங்க எப்படிமா பாக்குறீங்க? மாற்றி சொல்கிறாருன்னா அவர் சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு. அத வாக்குறுதி கொடுக்கும்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, நிதி பிரச்சனை இவ்வளவு இருக்கு அப்படின்றப்ப இது சாத்தியப்படும் படாதுன்னு ஒரு முதல்வரா ஆகக்கூடியவருக்கு இது தெரியாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரிம்மா, அது இருக்குதுன்னாக்கா அப்போ அவர் சொன்னது தான் கண்டிப்பாக செய்வார். இன்னும் இருக்குல்ல, 4 வருஷம் இருக்குல்ல, கண்டிப்பாக செய்வார். 3 சிலிண்டர் இப்போதைக்கு ஓகே. ஆனால் படிப்படியாக கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். இன்னும் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்ப அதே மாதிரி 3 சிலிண்டர் வாங்குறவங்களுக்கும் ஒரு கிரிட்டேரியா இருக்கு. இப்ப 2.5 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தாதான் அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. நாங்களாம் ஆட்டோ ஓட்டுறோம், அதனால எங்களுக்கு சரியாக தெரியல. ஆண்டு வருமானம் எங்களுக்கு அவ்வளோ வராது, கம்மியாக தான் வரும். ஆனால் நாங்களும் அது பயன்படும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லாததுக்கு இது எவ்வளோ மேல் இனிமேல் தராததுக்கு 3 கொடுக்குறாரு. இன்னும் 6 சொன்ன மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். 3 சிலிண்டர் இலவசம்னாரு. இப்போ வந்து அவர் வந்து தேர்தலில் வாக்குறுதி அப்போ என்ன சொன்னார்? 6 சிலிண்டர் இலவசம்னாரு. அதை இப்போ குறைச்சி 3 ஆக்கியிருக்காரு. அந்த 3மே யாருக்கு தரப்போகிறாரு? ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காரு. பிலோ 2.5 lakhs இன்கம் உள்ளவங்களுக்கு தான். அவர் அண்ணா சொன்னது என்ன? அனைத்து பெண்களுக்கும் தருகிறேன்னு சொன்னார், அன்னபூர்ணி திட்டம்ட்டு. ஆக அதை வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அப்படியே கட் ஷார்ட் பண்ணி அதை வந்து 3 சிலிண்டர் ஆக்கி அதுக்கும் ஒரு ஸ்லாப் வச்சு அதையும் சுருக்கியிருக்காரு. ஸோ தட் அதுவும் வந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கான ஒரு திட்டமாக அது இல்லை. நாங்கள் சொல்கிறது நேரமா சொன்னாக்கா வார்த்தை காப்பாற்றணும். திருப்பி பேச மாற்றோம். 6 சிலிண்டர் சொல்கிற பதில் இதெல்லாம் சொல்லலை.
சொல்லும் போது தான் சொல்லணும். இது மாதிரி சொன்னா மக்களுக்கு தெரியும். முதல்ல நான் இப்போ கொடுக்குறேன் சொன்னால் ஒரு ஆளுக்கு ஆசை வந்தது. ஆசை வந்து மோசம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுது அதுதான். தரேன் சொல்ல வாக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லிடு. என்ன தெரியுது மாற்றி ஏன் பேசுகிறேன்? வரத்துக்கு ஒரு பேச்சு, உக்காந்து ஒரு பேச்சு. அதான் கஷ்டம் சார். சொன்னது சொல்லும்படி சார். இப்போ 2500 போட சொன்னார். போட்டாரா? போடலையே. நம்ம தான் நவுதி பண்ணுறோம். எல்லாரும் போட்டது வந்து நம்ம மாதிரி பொம்பளைங்களும் யாரும் போடல. சின்ன பசங்க தான் ஓட்டு போடல. இன்னும் ரசிகரங்க சொல்லிட்டு போட்டாங்க. புரியுதா? நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாம் போட மாட்டோம். சின்ன பசங்க வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம். சரி, இப்போ 3 சிலிண்டர் கூட கொடுக்கறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்கல்ல. பெரிய விஷயம் எப்படிமா ஆகும்? பெரிய விஷயம் எப்படி ஆகும்? சொன்ன வாக்கு காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் கிட்ட சொன்ன வாக்குன்னா நான் காப்பாற்றணும். அதுதான் முதலமைச்சுக்கு சரியானது. இது மாற்றி இப்போ சொல்கிற 3 சரி நம்ம ஒத்துக்கிறோம். நாளைக்கு அது முடியல 2 கொடுக்குறோம் 1 என்ன செய்ய முடியும்? இப்போ உங்கள்கிட்ட மைக் கொடுத்துட்டோமா, திருப்பி வாங்கினதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ என்ன சொல்ல நான் கேட்டு தான் ஆகணும். நீ மைக் பிடிச்சிட்டல, நான் என்ன சொல்ல நீ கேட்டு தான் ஆகணும். அவ்வளோதான். இல்லையாம்மா, எங்கே பணம் போட்டுறேன்ட்டாரு. பொங்கலுக்கு பணம் போட்டுறேன், 3 சிலிண்டர் கொடுத்து பணம் கொடுத்துட்றேன், நான் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. 2500 மாதம் போகிற நேரம் அதுவும் போடல, 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. விலைவாசிங்க இப்படி ஏற்றி வச்சுக்குது. இப்படி இருந்தால் எப்படி மக்களுங்க எப்படி சொல்லி இவர் வரணும்னு ஆட்சிக்கு வரணும் தான். ஒருத்தர் இது வாங்கணும், ஒருத்தர் வந்தால் நல்லா ஆட்சி நடத்துமா. எல்லாமே அது மாதிரி விலைவாசி எல்லாம் என்ன பண்ணுது? 1 கிலோ சர்க்கரை 80 ரூபான்னு விற்குது. அரிசி விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே அப்படி தான். எப்படி மக்களுங்க எப்படிமா சரி இல்லாதவங்க இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வாங்கிடுச்சு. இல்லாத ஏங்க என்ன பண்ண சொல்லு. இப்ப 6 சிலிண்டர் குடுக்குற இடத்துல 3 சிலிண்டராவது குடுக்குறாரு அப்படின்ற ஒரு வரவேற்பு இருக்கா? இல்லையம்மா, எங்கம்மா வரவேற்பு இருக்கு? இல்லையா? அதே அந்த 3 சிலிண்டர் பொங்கலுக்கு தான் பணம் போடுவேன்றாரு. அப்போ அப்படி இருந்தால் எப்படி மேடம்? சொன்னதை நிறைவேற்றணும். சொன்னதை செய்யணும். அப்போ என்ன இருக்குது? 6 சிலிண்டர் தரேன்ட்டு 3 சிலிண்டர் கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளது இல்லை. காரணம் என்னன்னா, மாதம் வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வந்து பயனளிக்கிறதுன்றாங்க. ஆனால் அது வந்து இப்போ வருமானம் வந்து 20,000 ரூபா மேலேயே தான் செலவாகுது. இப்போ அவங்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? அது எலிஜிபிள் ஆகாது. அதனால இது கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது சமநிலையாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து முதல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர் தரப்படும் மகளிருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து இப்போ சொல்லிட்டு பின்வாங்குற மாதிரி இப்போ வந்து பேசுறது தவறு இல்லையா? ஏமாற்றம், மக்களுக்கு ஏமாற்றம், அவ்வளோதான். இப்ப நிதி பிரச்சனையில இருக்காங்க தமிழ்நாடு. இப்ப முதல் கட்டமாவது 3 தராருன்னு சொல்லியிருக்காரு. போக போக அது அடுத்த கட்டத்துல 3 இன்னும் சேர்த்திருப்பாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தரலாம், அது வந்து வாக்குறுதி குத்துகிறார் அவர் தான். அதனால் கண்டிப்பாக கொடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படி இப்போது 3 சிலிண்டருக்கு இப்போது ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போது கொடுக்குறத சொல்லிக்கிறாரு. இதோட வந்து அது வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப இருக்காங்களோ அவங்களுக்கு ஓகே. இப்போ நடுத்தரப்புலாம் ஒன்றும் அவங்க வந்து சம்பளம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாருக்கும் பயன்பெறணும்ல. அந்த மாதிரி நடைமுறை கொண்டு வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இதில் வந்து இது கிடையாது. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் டீலக்ஸில் தான் ஃப்ரீ பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு. எல்லாருக்கும் இல்லாமல் தம் மாவட்ட ரீதியாக போகிறவங்களுக்கு இது ஃப்ரீயாக விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது மாவட்டம்னா அந்த சைடில் வந்து கிராம சைடு அவங்கவுங்க போகிறதுக்கு வசதி இல்லை. அந்த சைடில் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து சென்னையில் எல்லா வசதியும் இருக்குது. ஷேர் ஆட்டோ இருக்குது, 2 வீலர் இருக்குது, எப்படி ஒன்றாலும் போய்க்கலாம். சென்னை மப்சல் சைடில் இருக்கவும் ரொம்ப வரவேற்கிறது தானே இந்த விஷயம். பேருந்து வந்து மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து மாநகராட்சி டீலக்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கிறீங்களா? நல்லது தான் அது. ஆனால் இது வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்கிறது. ஆண்களுக்கு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் அறிவிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு இப்ப வெறும் மாவட்ட ரீதியா மட்டும் டீலக்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு விரிவாக்கம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மாவட்டம் ஃபுல்லாக சொன்னார். இப்போ வந்து மாநகராட்சி டீலக்ஸ் அதெல்லாம் மட்டும் இப்போ ஃப்ரீயா போகலான்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்குமே ஓகேவா? எல்லாமே ஓகே தான். இப்போ தான் வந்திருக்காரு, கண்டிப்பாக பண்ணுவார். சரிங்களா? இப்போ பண்ணுற வரைக்கும் ஏற்றுக்க வேண்டியது தான். சரிங்களா? ஆனால் இந்த சிலிண்டர் வந்து வரவேற்குது. பஸ்ஸை சொல்கிறீங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ்.
இன்னைக்கு வந்து இந்த ரோட்வேஸில் பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்தில் ஒரு 7 பஸ்ஸு ஓடுதுன்னா அதில் 5 பஸ்ஸு ஏற்கனவே ஃப்ரீ பஸ் தான், மிச்சம் 2 தான் எக்ஸ்பிரஸ்ஸு எல்எஸ்ஸு அது மாதிரி போவோம். அதை வந்து இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால் வந்து பயனாளிகள்ன்ற எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த 5 பஸ்லேயே மொத்த பெனிஃபிஷரிஸும் போயிடுறாங்க. அதனால் அது ஒரு பக்கம், அதுவும் ஒரு கண் துடைப்பு தான். ஆனால் அவர் தேர்தலில் போய் என்ன சொன்னார், தமிழகம் முழுக்க போகலான்னாரு. ஆனால் பட் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, மாவட்டங்களுக்கு இடையே எல்எஸ் எக்ஸ்பிரஸ்ன்ட்டு அதையும் கட் ஷார்ட் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்ப அதே மாதிரி மகளிருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து பயணம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மாவட்ட வாரியா மட்டும் போகலாம், அது டீலக்ஸ்ல ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்க அதுவும் டீலக்ஸ் ஃப்ரீயும், அதுவும் எல்லாரும் டீலக்ஸ் மாத்திட்டு ஏசி போட்டுட்டு எல்லாரும் டிக்கெட் தான் வாங்குறாங்க, எல்லாத்தையும் பணம் வாங்குறாங்க. முதல்லலாம் ஃப்ரீயா இருந்துச்சு, பிளாக் ஒயிட் போட்டு இருந்துச்சு, அதுல ஏசி கிசி கிடையாது. இப்போ ஏசி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மாத்திட்டு டிக்கெட் வச்சிடும். தேவைப்பட்டவங்க ஏசியில் இல்லைன்னா அது பஸ்ஸுக்கு காத்துக்கினே இருக்கணும். அது நம்ம வேலைக்கு போகிறேம்மா, இப்போ அவர் சொன்னாங்க ஒரு பஸ் வராது, டீலர்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ என்ன சேவை, டீலர் ஏறி தானே போனோம், என்ன வேலை விஷயம்ச்சே வேலைக்கு பார்க்கணுமே. இது மாதிரி இருக்குது, ஆட்சியெல்லாம் திருப்பிச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டு. பரந்தூர் விமான நிலையம் வந்து கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து நிறைய செலவு பண்ணி போன ஆட்சியில அந்த நிலத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க, பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்ச நிலையில வேண்டான்னு கைவிடப்படுறதுன்றது ஒரு ஈகோ விஷயமா இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த விமானம் வர்றதுக்கு முன்னே அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க, அங்கே வீடு இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்கல்ல, இங்கே விமானம் வானாங்க, இங்கே இத்தனை பேர் வீடு இருக்குது, இத்தனை பேர் எல்லாருக்கும் பாதிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ மீறியும் அந்த இடத்த தானே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு கிராமம் மட்டும்தான் போராடினாங்க, மீதி இருந்த எல்லாருமே ஓகே சொல்லி தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து பணமும் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்கள என்ன பிளாக்மெயில் பண்ணி இவங்க கொடுத்தாங்களோ, அப்போ ஒரு கிராமம் வாங்காத கட்டுமானமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மீதி கிராமத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப தரேன், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க, நாங்கள் விமானம் கட்டுறோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜனங்க வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வீடு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப அவங்கள்ட்ட தான் பணம் கொடுத்துட்டாங்கல்ல, இப்ப அதுக்கு என்ன வழி இப்ப தமிழக முதல்வர் வந்து எடுப்பாருன்னு ஒண்ணு அது எடுப்பாரு, எடுக்காத இருக்க மாட்டாரு. இந்த அளவுக்கு பண்றாருன்னா அதையும் எடுத்து தானே ஆவாரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு விமான நிலையம் வரப்ப தொழில் வளர்ச்சி அதிகமாகும், அதுக்கு வந்து இது ஒரு முட்டுக்கட்டையா இல்லையா? ஆகும் தான். அங்க இருக்கிற சுத்தப்பட்டு இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க, விவசாயிங்க பாதிக்கிறாங்க, போக்குவரத்து பாதிக்குது, அங்க இருக்கிற வீடு இருக்கிறவங்க பாதிக்கிறாங்க. சொல்லு, விமானன்றது அது எங்க ஒன்னாலும் கவர்மெண்ட் இடம், எங்க ஒன்னா எவ்வளவு இடம் ஒன்னாலும் அந்த இடத்துல தான் வைக்கணும்னு நின்னாரு. பரந்தூர் விமான நிலையம் வந்து கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசியல் நோக்குக்காக சொல்லியிருக்காங்க, அரசியல் நோக்குக்கான ஒரு முடிவா முதல்வர் விஜய் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா பரந்தூர் விமானத்துக்கு கிட்டத்தட்ட 90% அங்க இருந்த கிராம மக்களுக்கு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அது இல்லைன்றப்ப அந்த பணத்தையும் இந்த நிலத்தையும் என்ன பண்ண போறாங்க முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் ஈகோக்காக முதல்வர் விஜய் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரான்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்கம்மா? அங்கே நம்ம எவ்வளோ மக்கள் இருக்காங்க, வீடு வாசலோட குழந்தை குட்டியோட, அதை எடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் எங்கே இருக்கும்? அது பண்ணது அவர் நல்லது தான். அது மாற்று வழின்றது வந்து அது வேற ஒரு விஷயம். ஆனால் இப்போது அவங்க வந்து அந்த இடத்துல வந்து விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு இவர் அறிவிச்சிட்டாரு. அது அறிவிச்சது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ கட்டுமானம் பண்ணிலாம் பாதியில் நிற்கிதுன்றீங்க, அது நிற்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. எவ்வளவோ ஒரு காசில் தான் அது பண்ணது, எவ்வளவோ போகுது. அதில் இது ஒன்று போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது வாழ்வாதாரம் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்ப நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு வளர்ச்சி மாநிலமா வருது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தேவை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விமான நிலையம் வந்துச்சுன்னா அது மூலமா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நிறைய பேர் வருவாங்க, வேலை வாய்ப்பு அதிகமாகும். இந்த ஒரு நோக்கத்தினாலதான் நாங்க கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப அது இல்லைன்றப்ப அதை ஈடு செய்ய முடியுமா முதல்வரால? அது ஈடு செய்ய முடியாதுன்றத பட்சத்தை விட அங்க இருக்க மக்களை தான் அவர் பார்த்தாரே தவிர மற்றது எதுவுமே யோசிக்கல, சரிங்களா? அந்த இடத்துல இருக்கிற வாழ்வாதாரம் மக்களுடைய ஒரு இதுக்காக தான் அவர் பார்த்துருக்காரு. அந்த விமான நிலையம்ன்றது வந்து அது பெரிய விஷயம் கிடையாது, அது வேற ஒரு இடத்துல கூட அவங்க அமைச்சிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ரொம்ப தேவையானது தானே. அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும்? அதனால சரி, மக்களுக்காக பார்த்ததுனால தான் அந்த ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த முடிவு எல்லாமே சரின்னு சொல்றேன். எல்லாமே சரிதாம்மா. இன்னைக்கு பரந்தூர் தான் இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு பேசப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும்,
தமிழ்நாடு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காரிடாராக இருக்குது, தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ தொழிற்சாலை இருக்குது? காரணம் என்ன? தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணால் சீக்கிரமாக லாஜிஸ்டிக்ஸ் ஆகி அது ஃப்ளைட் ஏர் மோடாக இருந்தாலும் சரி, அது கப்பல் வழியாக இருந்தாலும் சரி, ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, தயாரிக்கிற பொருட்கள் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அதற்கு சென்றடைய வேண்டிய ஷிப்மெண்ட்டுக்கு போயிடுது. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கு நிலை என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அது பழமையான ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு கூட்ஸை கையாளாகிறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. கூட்ஸை வந்து கையாளாகிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அண்டை மாநிலங்களை பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோ கர்நாடகாவோ பார்த்தீங்கன்னா அவங்களதுல இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மள மாதிரியே தான் புவியீர்ப்பு ஜாகிரபிக்கல் மேப் நம்மள மாதிரியே தான், கடல் சார்ந்த ஜாகிரபிக்கல் தான். அவங்களுக்கு எல்லாமே இது இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அவங்கெல்லாம் அவங்க தொழில் வளர்ச்சிக்காக அவங்களுடைய ஏர்போர்ட்டை கூட்ஸை கையாளுவதற்காக பெரிய பெரிய ஏர்போர்ட்டு பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரம் ஏக்கர். அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 1க்கு 3 பெரிய பெரிய ஏர்போர்ட்டுகள் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் குப்பத்தில் நம்ம ஓசூர் பக்கத்துலேயே குப்பத்துலேயும் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, ஓசூர் பக்கத்துலேயும் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஆக இப்படி அவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்காக தொழில் புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக ஏர்போர்ட்டுகளை விரிவாக்குறாங்க. இன்றைக்கி பரந்தூரில் வந்து ஏர்போர்ட்டை வந்து கடந்த ஆட்சியாளர்கள் ஏன் செஞ்சாங்க? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து இந்த பெங்களூர் பைபாஸ் தான். பெங்களூர் பைபாஸில் தான் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி டில் ஓசூர். அங்கே தயாரிக்கிற பொருட்கள் அப்படியே விமான நிலையத்துக்கு சென்றடைந்து பரந்தூர் மூலயமா அது அங்கங்கே வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக ஏத்தாப்போல் வடிவமைக்கப்பட்டது. இன்னொன்று நீங்கள் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காமிக்கிற எல்லா இடத்துலலாம் அவங்க வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு. அவங்களுக்குலாம் இந்த சேட்டிலைட் நேவிகேஷன் எங்கே கரெக்டாக சூட் ஆகுதோ அங்கே தான் வந்து அமைக்கிறதுக்கு இது அனுமதி கொடுப்பாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பரந்தூர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைச்ச பாயிண்ட்டு. இதை நிறைய பேர் அரசியலாக சொல்லலாம், ஆனால் இருக்கிற உண்மை நிலவரம் பரந்தூர் தான் அக்யூரேட்டாக சேட்டிலைட் பாயிண்ட்டுக்கு கிடைச்ச ஏரியா. இப்போ வந்து அந்த பரந்தூரில் ஏறக்குறைய ஒரு 680 கோடி ரூபாய்க்கு லேண்ட் அக்விசிஷன் பண்ணியாச்சு. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி ஒன்ஸ் நீங்கள் அக்விசிஷன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இப்போ செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க முடியாது. இப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 680 கோடி ரூபாய் அவங்ககிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்களா? இடத்த அவங்ககிட்ட திருப்ப பண்ண கொடுக்க போகிறீங்களா? இல்லை அந்த இடத்த என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று போய் நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது பரந்தூர்ன்றது வெறும் பரந்தூர் வில்லேஜ் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆம்லெட் ஆஃப் வில்லேஜ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிராமங்கள் வருது. அதில் ஒரே ஒரு கிராமம் தான் அங்கே கான்ட்ரவர்சியில் நிற்குது, ஏகடாபுரம்ட்டு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் மக்கள் தான் போராடினாங்களே தவிர மிச்சப்படி சுற்றி இருக்கிற அந்த பரந்தூர் அந்த மக்கள்லாம் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல. அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை வாங்கிக்கிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, த்ரைஸ் தி அமௌண்ட் எல்லாமே கொடுத்தது எல்லாமே த்ரைஸ் தி அமௌண்ட்டு. யாரையுமே வந்து கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி யாரையும் வெறுங்கையோட விடலை. எல்லாருக்கும் ஒரு த்ரைஸ் தி அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுத்து இடமும் கொடுத்து வீடு கட்டுறதுக்கு இடமும் கொடுத்து தான் அந்த அக்யூசேஷனை பண்ணாங்க. இன்னைக்கு குருட்டம் போக்கல வீம்புக்குனாலும் இது ஈகோக்காக நான் சொல்லிட்டேனே. இதோட வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நாம் யோசிக்கணும். எதையுமே யோசிக்காம இதுவா ஈகோக்காக இன்னைக்கு வந்து அது வேணான்னு சொல்லிட்டு புது இடத்தை பார்க்க முடியும். புது இடத்துக்கு இவங்க எங்க பார்ப்பாங்க? எங்க 5000 ஏக்கர்ஸ் இன்னைக்கு வந்து 5000 ஏக்கர் உங்களுக்கு எங்க சென்னையை சுத்தி கிடைக்குது சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அப்படியே பார்த்தாலும் அந்த 5500 ஏக்கருக்கு மேலே பரந்தூர் மாதிரியே அதில் வந்து விவசாய இடம் வரும், அது இல்லாமல் ஏரிகள் வரும், குளங்கள் வரும். திருப்பி புதுசாக பார்த்தாலும் அந்த பார்க்குற இடம் ஏர்போர்ட் ஆஃப் இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இவ்வளோ சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு அண்டை மாநிலங்கள்லாம் நம்ம கூட தொழிலில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்ம இன்னும் பெருசாக கேட்டை திறக்கிற மாதிரி நம்மளோட ஏர்போர்ட்டெல்லாம் நம்ம ஏர்போர்ட்டை இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நிறுத்தினோன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அண்டை மாநிலத்தை தேடி தான் போவாங்க. அவங்களுடைய நலனை தான் பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாட்டில் இன்னும் கட்டுவாங்க, புதுசாக கட்டினோடனே நாம் இங்கே தொழில் ஆரம்பிக்கலான்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. இவர் குருட்டாம்போக்கா
ஈகோவின் காரணமாக இன்னைக்கு அவரோட இன்னைக்கு மொத்தத்தையும் வந்து ஏர்போர்ட்டை வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. இது தமிழக நாட்டு மக்களுடைய வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டோட பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து கெடுக்கக்கூடிய செயல். நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 17வது இடத்துக்கு வந்துருச்சு தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுல. இன்னும் ஒரு வருஷத்துல தமிழ்நாடு கடைசி மாநிலமா ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பரந்தூர் விமான நிலையம் வந்து கைவிடப்படுதுன்னு முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதப்ப நிறைய போராட்டங்கள் இருந்தது, வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா வந்து 90% கையகப்படுத்தி அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து தமிழக அரசு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப அது கைவிடப்படுதுன்றதுன்னா இப்ப அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் ஆல்ரெடி விமானம் இங்க இருக்குதுமா, இங்க இருக்கிற விமானத்துக்கே கொஞ்சம் ஆள் இல்லைன்றாங்க. இது இல்லாம எதுக்கு அங்க இருக்கிற போயிட்டு முதல்ல நமக்கு நீர்வளத்துறை நமக்கு புரியுதுங்களா, நமக்கு முதல்ல குடிக்கிற தண்ணி, இந்த மழை நீர் தண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ஏரி குட்டை இதெல்லாம் கொஞ்சம் உருவாக்கி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா மக்கள் இன்னைக்கு நாளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் விவசாயத்துக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக இருக்கும். நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் ஃப்ளைட்டில் போனால் எல்லாம் சரியாக போயிடுங்களா? நமக்கு விவசாயம் இருந்தால் தான் நம்மளோட சாப்பிட முடியும். விவசாயம் இல்லாமல் போய்ட்டு ஃப்ளைட்டில் போய்ட்டு ஏறிட்டு போய்ட்டு நம்ம என்னம்மா சாப்பிட முடியும்? ஒரு மாத்திரை போட எல்லாம் வயிறு ஒப்பிடுமா? முடியாது. நமக்கு ஆகாரம் வேணும், அதுக்கு நமக்கு விவசாயமும் வேணும், நமக்கு நீர் வர தண்ணியும் வேணும். இது ரெண்டுமே வேணும். அதுக்கு உண்டானது இந்த ஏரி, அதுக்கு உண்டானது எல்லாம் பண்ணிட்டு ஏன் இந்த பாலாறு இருக்குது, இந்த பாலாறுக்கு அணை கட்டுங்க. எதுக்கு போய் யாருக்கிட்டயோ போயிட்டு எனக்கு தண்ணி ஒன்று பாலாறு எவ்வளோ இடம் இருக்குது. நம்ம பாலாறுல ஒவ்வொரு இடத்துலையும் அணை கட்டினாலே நம்ம யாருக்கிட்டையும் தண்ணிக்கு போய் பிச்சை எடுக்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம ஊருக்குள்ளே அவ்வளோ இடம் இருக்குது, அதுக்கு உண்டான தண்ணிக்கு உண்டான இது பண்ணிட்டேன். நம்ம ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் தண்ணிக்கு ஏற்றணும்? விமானம் தேவையில்லை, விமானம் இருக்கிற விமானத்தில் போகலாம், இதில் ஏறி அடுத்த இதில் போகலாம், பெட்ரோலை போட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு அங்கே போய் விமானம் கட்டணும்னு இது விமானம் இதுக்கு தேவைக்கு பதிலாக நமக்கு குடிநீருக்கு உண்டான விவசாயம், நமக்கு குடிநீர் தண்ணிக்கு உண்டானதுக்கு உண்டான நல்லா இருக்கும்.